ஒரு சூரியனின் வெளிச்சம் பூமி அனைத்திற்கும் வெளிச்சம் கொடுக்க போதுமானதா இருக்கும் என்றால், கல்வாரி சிலுவையிலே சிந்தின இயேசுவின் ரத்தம் மனுக்குலத்தில் இருக்கிற சகல ஜனங்களுடைய பாவங்களை மன்னித்து ரட்சிக்க அது போதுமானதாய் காணப்படுகிறது. தேவனுடைய வசனம் உங்கள் வாழ்க்கையை மறுரூபமாக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாப கட்டுகளையும் நீக்கக்கூடிய வலிமை தேவ வசனங்களுக்கு உண்டு. God says, be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Why God said this word, be filled with the Holy Spirit? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும் என்று ஏன் தேவன் சொல்லி இருக்கிறார்? It's a present continuous tense. இந்த வாக்கியம் தொடர் நிகழ்கால வாக்கியமாய் காணப்படுகிறது. Ephesians 5:18. எபேசியர் 5:18 படி, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்திருங்கள் என்று எபேசியர் 5:18 நாம் வாசிக்கிறோம். The Bible says, be filled with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். All the believers, எல்லா விசுவாசிகளும், men of God, women of God, தேவனுடைய மனிதர்கள் அனைவரும், believers of Jesus Christ, இயேசுவை விசுவாசிக்கிற அனைவரும் கூட, everyone who goes to church, சபைக்கு போகிற அனைவரும், who decide to follow Jesus Christ as their personal savior, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றுகிற அனைவரும் கூட, those who are willing to go to heaven, பரலோகம் போக விரும்புகிற அனைவரும், if you are willing to overcome this world, நீங்கள் உலகத்தை மேற்கொள்ள விரும்புவீர்களானால், if you are willing to overcome your fleshly desires, சரீர இச்சைகளை மேற்கொள்ள நீங்கள் விரும்புவீர்கள் என்றால், if you want to overcome carnal desires, சரீர பிரகாரமான விருப்பங்களை நீங்கள் மேற்கொள்ள விரும்புவீர்கள் என்றால், to overcome Satan and demons and evil spirits, தீய ஆவிகளையும் அசுத்த ஆவிகளையும் பிசாசை மேற்கொள்ள விரும்பினால், we need to be a spirit-filled believers. நாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். That is why God's word says, be filled with the Spirit. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். This Spirit will give you enabling, it will give you power to overcome this all evil. இந்த ஆவி நமக்கு வலிமையும் சத்துவத்தை கொடுத்து எல்லா தீய ஆவிகளை மேற்கொள்ளும்படியான வலிமையை தருகிறது. In this world, so many filthy things are there. இந்த உலகத்திலே பலவிதமான அசுத்த காரியங்கள் இருக்கின்றன. Carnal life, carnal living. சரீர பிரகாரமான மாம்ச பிரகாரமான வாழ்க்கை. And you know, a lot of filthy things of the world. உலகத்திலே அசுத்த காரியங்கள் அநேகம் இருக்கின்றன. And word of God says, 1 John chapter 2 verse 16 and 17. 1 யோவான் 2:16-17 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, for all that is in the world, the lust of flesh and the lust of eyes and pride of life is not of the Father but of the world. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். If you friendship with the world, we will be an enemy to God, Bible says. When you read James chapter 4 verse 4 and 5. யாக்கோபு 4:4-5 படி உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். Know you not that the friendship of the world is enmity with God? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? Whosoever therefore will be a friend of the world is the enemy of God. ஆகையால் உலகத்துக்கு சிநேகமாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். So what does it mean? இதனுடைய பொருள் என்ன? We are living in this world. நாம் உலகத்திலே வாழ்கிறோம். We are studying, we are working, we have to live on this earth. நாம் படிக்கிறோம், வேலை செய்கிறோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்வது அவசியம். There are many worldly friends around us. நமக்கு உலக பிரகாரமான நண்பர்களும் உண்டு. Our school, college, university, in our workplace, in our office, everywhere the worldly people are all around us. பள்ளியிலே, கல்லூரியிலே, வேலை செய்கிற இடத்திலே உலகத்தரமான நண்பர்கள் நமக்கு அநேகம் பேர் காணப்படலாம். So there are many worldly things comes to us, and the worldly friends may influence all of us to get into the world. உலகத்தரமான நண்பர்களை கொண்டு உலகத்தரமான காரியங்களினால் நாம் அவ்வப்போது ஈர்க்கப்பட்டு கொண்டு காணப்படலாம். We know that the children of God are called by God, chosen by God, separated by God, sanctified by God.
justified by God and glorified by God. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம், அவரால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போக கூடாது. So God has chosen you for a purpose. ஒரு நோக்கத்திற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். He wants to give us a place, a holy place, that is heaven. பரலோகம் என்கிற பரிசுத்த இடத்தை நமக்கு தரும்படியாக. That is why God said, as I am holy, be holy as I am holy. எனவேதான் நான் பரிசுத்தராய் இருப்பது போல நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறார். 1 Peter chapter 1 verse 14 to 16. 1 பேதுரு 1:14 16 வரை. As obedient children, not fashioning yourselves according to the former lusts of your ignorance, but be holy as I am holy. நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படியே இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் ஜென்ம சுபாவம் உடையவர்களாக வாழ்ந்து கொண்டு வந்தீர்கள். ஆனால் இப்பொழுதோ முன்பு இருந்தது போல அறியாமையினுடைய காரியங்களை செய்து கொண்டு நீங்கள் நடக்கக்கூடாது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார், மேன்மையான இடத்துல வைத்திருக்கிறார். யாரும் கூட வாங்க முடியாத விலையேற பெற்ற ரட்சிப்பின் அனுபவத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறபடினாலே அதை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். வேத வசனத்திற்கு ஏற்புடைய வாழ்க்கையை நாம் வாழ முயற்சிக்க வேண்டும். பழைய வாழ்க்கை வாழாமல் புதிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். 16 வசனத்தை வாசிப்போம். Because it is written, be holy for I am holy. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இயேசுவோடே ஐக்கியமாய் இருக்கும்படியாக தான் நாம் இந்த உலகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இயேசுவோடு நாம் நடக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஜீவிய காலம் முடிந்தவுடன் பரலோகத்தில் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நித்திய காலம் தேவனை துதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறவர்கள் தேவனை ஒரு விசை துதிப்போமாக. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் நம்பத்தகுந்தவர். எனவே நாம் ஏற்புடைய வாழ்க்கை வாழ வேண்டும். தேவன் ஆவியானவராய் இருக்கிறபடியினாலே நாம் கூட ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். Those who have friendship with the world, they are enemy with God. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று நாம் வாசிக்கின்றோம். If I or you decided to have friendship with the world, நீங்களும் நானும் உலகத்தை நேசிக்க நாம் தீர்மானம் பண்ணினோம் என்றால் we have enmity with God. நாம் தேவனுக்கு பகைஞராய் காணப்படுகிறோம் என்று பொருள். What is that having friendship with the world? உலகத்தோடு ஐக்கியம் என்றால் என்ன? God himself created this world. தேவன் உலகத்தை படைத்திருக்கிறார். Then why God says don't have friendship with the world? ஆனால் உலகத்தை சிநேகிக்க கூடாது என்று ஏன் தேவன் சொல்லுகிறார்? He himself created. அவர்தான் இதை படைத்தார். But he himself says that don't have friendship with the world. ஆனால் அவரே சொல்லுகிறார் உலகத்தை நாம் நேசிக்க கூடாது. Who is in the world? யார் உலகத்தில் இருப்பது? 1 John chapter 4 verse 4 says somebody is there. He is a corrupted one. He is a deceived person. He deceives people. He is a thief. He is also called murderer. He is also called wicked one. That is none other than Satan. 1 யோவான் 4:4 படி உலகத்திலே ஒரு வஞ்சிக்கிறவன், கொலைபாதகன், ஏமாற்றுகிறவன் இருக்கிறான். அவன்தான் பிசாசானவனாய் காணப்படுகிறான். And he is all around the world. He is moving here and there. அவன் உலகமெங்கும் சுற்றி திரிகிறவனாய் காணப்படுகிறான். He is deceiving mankind. அவன் மனுக்குலத்தை வஞ்சிக்கிறான். Satan also has 3 kinds of nets. பிசாசு 3 விதமான வலையை விரிக்கிறான். Note down net number 1. முதல் வலை என்ன தெரியுமா? Lust of flesh. சரீர இச்சை என்கிற வலை. He will try to put you in lust. இச்சை என்கிற வலையிலே உங்களை விழத்தள்ள முயற்சி செய்கிறான். And he will influence through his influenced friends, those who are already in the world, those who already went away from God, those who are far away from God. He will bring those people and he will inspire them, or they will influence you to put down, otherwise to get into the lust of flesh. ரட்சிக்கப்படாதவர்களை கொண்டும் பாவத்தில் இருக்கிறவர்களை கொண்டும் யாரெல்லாம் பின்மாற்றத்தில் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு உங்களை இந்த இச்சையிலே விழத்தள்ளும்படியாக அவன் முயற்சி செய்கிறான். Second thing, he will use the second net that Satan has, lust of eyes. இரண்டாவதாக கண்களின் இச்சை என்னும் வலையிலே அவன் உங்களை விழத்தள்ளுகிறான். Something will grieve your heart, something will attract you, something will pull you into the lust of eyes. உங்களுடைய இருதயத்திலிருந்து ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது உங்களை ஈர்க்கும்படியாக உங்களை ஏவும்படியான சில காரியங்களை அவன் கண்கள் மூலமாக கொண்டு வருவான். If you go after that, you will lose God's wonderful way because of the simple things. ஆனால் நீங்கள் அந்த சொற்ப காரியங்கள் பின்பதாக போவீர்கள் என்றால் தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற மேன்மையான பாக்கியத்தை நீங்கள் இழந்து போவீர்கள். The lust of flesh and lust of eyes are only temporary.
சரீர இச்சையும் கண்களின் இச்சையும் தற்காலிகமான காரியங்களாயிருக்கின்றன. Pride of life also like that. அப்படியே ஜீவனத்தின் பெருமையும் இருக்கின்றது. Nowadays you are reading in the newspaper, we read and we hear in news many times, so great people, so much they earn, so much the good name and fame, after suddenly one overnight or one accident, something happens, they left this world. நீங்களும் கூட அவ்வப்போது செய்திகளிலே நீங்கள் கேட்கலாம், பிரபலமானவர்கள், எல்லா பேரும் புகழும் இருக்கிறவர்கள், நிலையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், திடீரென்று ஒரு விபத்தின் காரணமாக அவர்கள் மரித்து போய் காணப்படுகிறார்கள். Some people are dying in hospital, some people are dying on a deathbed, some people are dying on road, on air, or anywhere the death may come. மருத்துவமனையில சில பேர் மரிக்கிறார்கள், வீடுகளிலே மரிக்கிறார்கள், பயணிக்கும் போது மரிக்கிறார்கள், விமான பயணத்திலே மரிக்கிறார்கள். பலவிதமான மரணங்கள் இந்த உலகத்திலே காணப்படுகின்றது. If they live till the end of their life in the lust of eyes, the lust of flesh and pride of life, ஆனால் அவர்கள் மரிக்கும் வரைக்கும் கூட கண்களின் இச்சையோடு சரீர இச்சையோடு ஜீவனத்தின் பெருமையோடு அவர்கள் வாழ்ந்தால் they cannot meet God. அவர்கள் தேவனை சந்திக்க முடியாது. Because God is holy. காரணம் தேவன் பரிசுத்தர். God already said those who have friendship with the world, they are enmity with God. அவர் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. Then how is it possible to avoid the worldliness into our lives? எப்படி நம்முடைய வாழ்க்கையில உலகத்தை சிநேகிக்காமல் வாழ முடியும் என்கிற காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். It is possible by being filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வது சாத்தியமாகும். Praise the Lord. தேவனுக்கு மகிமை. As we fill that water tank with the water, ஒரு தண்ணீர் டேங்கை தண்ணீரினால் நிரப்பும் பொழுது, we used it, அதை பயன்படுத்தும் பொழுது, use that water for cleaning vessels. பாத்திரங்களை கழுவுவதற்கு நாம் அதை பயன்படுத்துகிறோம். Same water used for to cleaning house and bathrooms or toilets. அந்த தண்ணீரை வீடு கழுவவும் கழிவறைக்கும் கூட நாம் பயன்படுத்துகிறோம். The tank is empty now. இப்பொழுது அந்த டேங்க் காலியா இருக்கிறது. If you want tomorrow to take bath or to do something else, your tank should be filled with the water. நாளை தினத்தில் நீங்கள் தண்ணீர் பயன்படுத்த வேண்டும் என்றால் மறுபடியும் அந்த டேங்கை தண்ணீரினாலே நிரப்பப்படுவது அவசியம். If you want to use me, you have to fill me. நீங்கள் என்னை பயன்படுத்த வேண்டும் என்றால் நிரப்ப வேண்டும். Fill my tank. என்னை நிரப்புங்கள். In the same way, my brother and sister, அப்படியே சகோதர சகோதரிகளே, if you want to use your spirit உங்களுடைய ஆவியை பயன்படுத்த to overcome this world, உலகத்தை ஜெயிக்க, so many things around us, நம்மை சுற்றிலும் அநேக காரியங்கள் இருக்கின்றன. so many lust of eye, lust of flesh, pride of life, சரீர இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை காணப்படுகின்றது. so much, the polluted things in the world. அநேக மாசடைந்த காரியங்கள் உலகத்தில் காணப்படுகின்றன. If you are not aware of that, they will pollute you. உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லை என்றால் அவர்கள் உங்களை மாசுபடுத்துவார்கள். If you don't know about those things, they can easily pollute you and corrupt you and defile you. அவைகளை குறித்து உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கும் என்றால் அவர்கள் லகுவாக உங்களை ஏமாற்றுவார்கள், வஞ்சித்து விடுவார்கள். Even though you are a saved believer, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட, you are a follower of Jesus, தேவனை பின்பற்றினாலும், your spirit must be filled with the Holy Spirit of God. உங்களுடைய ஆவி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு இருப்பது மிகவும் அவசியம். அனைவரும் சொல்லுங்கள், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. முதலாவது நிரம்ப வேண்டும், பின்பு வழிய வேண்டும். தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படி என்றால் நிரம்பி வழிகிற அனுபவத்திற்குள்ளாக தேவன் நம்மை நடத்துவாராக. இப்பொழுது பார்க்கும் பொழுது அநேக கிறிஸ்தவர்கள் அடிமட்ட பக்தி ஜீவியத்திலே வாழ்கிறார்கள், பாதி பக்தி ஜீவியத்திலே வாழ்கிறார்கள். ஆனால் நாம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழாமல் நிரம்பி வழிகிற வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபை கொடுப்பாராக. எனவேதான் ஆவியானவர் சொல்லுகிறார், நாம் அனைவரும் கூட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியினால் நாம் நிரப்பப்படும் பொழுது உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். We need revival. நமக்கு எழுப்புதல் வேண்டும். We need revivals in our churches. நம்முடைய சபைகளிலே எழுப்புதல் வேண்டும். We need revival for our teenagers. நம்முடைய வாலிபர்களுக்கு எழுப்புதல் வேண்டும். We need revival for our youth. இளைஞர்களுக்கு நிச்சயம் எழுப்புதல் அவசியமாயிருக்கிறது. We need revival among women. பெண்கள் நடுவில் எழுப்புதல் வேண்டும். We need revival among men. ஆண்கள் நடுவில் எழுப்புதல் வேண்டும். We need to receive more revival. அதிக எழுப்புதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். If you want to see the flames of revival in your heart, you need to invite the Holy Spirit of God. உங்கள் இருதயத்தில் எழுப்புதலின் தழலை நீங்கள் காண வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வது அவசியம். How can we have revival in our house? எப்படி நம்முடைய வீட்டில் எழுப்புதல் காணப்படும்? How can we have a revival in our churches? எப்படி சபையில் எழுப்புதல் காணப்படும்? There is only one revivalist in the world. உலகத்திலே ஒரே ஒரு எழுச்சியாளர் இருக்கிறார். He is none other than the Holy Spirit of God. அவர் பரிசுத்த ஆவியானவர் ஆகிய தேவனாய் காணப்படுகிறார். If you believe, shout and say hallelujah. விசுவாசித்தால் அல்லேலூயா சொல்லுங்கள். There is only one revivalist in the world. ஒரே ஒரு எழுச்சியாளர் தான் உலகத்திலே காணப்படுகிறார். If he comes, அவர் வருவார் என்றால் he will give you revival. அவர் உங்களுக்கு எழுப்புதல் தருவார். In the upper room, மேலறையிலே
Cold Christians were sitting over there. அனலற்ற கிறிஸ்துவர்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். And book of Acts chapter 1 verse 14 and 15, book of Acts chapter 2 verse 1 to 4. அப்போஸ்தலர் 1:14-15 அப்போஸ்தலர் 2-4 வசனங்களின்படியும் Book of Acts chapter 2 verse till 38. அப்போஸ்தலர் 2:1-38 வசனங்களின்படியும் And there are people, cold-hearted people were sitting there. உணர்வற்ற இருதயமுடைய ஜனங்கள் அங்கு காணப்பட்டார்கள். Very cold spiritual life now. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உணர்வற்றவர்களாய் இருந்தார்கள். How can we say that? எப்படி நாம் சொல்ல முடியும்? A man who denied Jesus, he was there in the upper room. இயேசுவை புறக்கணித்த அந்த நபர் கூட அந்த இடத்திலே காணப்பட்டார். Thrice he denied Jesus Christ. 3 முறை இயேசுவை அவர் மறுதலித்தார் என்று நாம் பார்க்கிறோம். Peter's heart, there is no revival in Peter. பேதுருவின் இருதயத்திலே எழுப்புதல் காணப்படவில்லை. Like a cold Christian, he was sitting there. அனலற்ற கிறிஸ்துவனாய் காணப்பட்டான். Doubting Thomas was there. சந்தேகப்படுகிற தோமா அங்கிருந்தான். Angry John was there. கோபப்படுகிற யோவானும் இருந்தான். Short-tempered James was there. முற்கோபியான யாக்கோபும் இருந்தான். And many other women and men, near about 120 people. இன்னும் மற்ற ஆண்களும் பெண்களுமாக 120 பேர் மேலறையிலே காணப்பட்டார்கள். And they all started praying to God. God in heaven, give us the Holy Spirit. அவர்கள் அனைவரும் கூட பரலோக தேவனை நோக்கி, ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்பும் என்று அவர்கள் ஜெபிக்க துவங்கினார்கள். 10 days they prayed, they continued. Even the mother of Jesus also prayed. 10 நாட்கள் தொடர்ந்து அவர்கள் ஜெபித்தார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாளும் ஜெபித்தார்கள். When the Holy Spirit of God came upon the upper room, everyone, those who were cold Christian life, was turned into flamings of fire. The fire, divided tongues of fire fell upon them. They received a holy revival. எப்பொழுது பரிசுத்த ஆவியாக தேவன் அவர்கள் மேல் இறங்கினாரோ, மந்தமுள்ள ஆவி, உணர்வற்ற இருதயமுள்ளவர்கள் அனைவரும் கூட அக்னிமயமான நாவுடையவர்களாக அவர்கள் அந்நிய பாஷை பேசி தேவனுக்காக பிரகாசித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். Until the Holy Spirit of God came upon Peter, John, James and all the 11 disciples and mother of Jesus and all others, they don't have revival in their hearts. பரிசுத்த ஆவியாக தேவன் அவர்கள் மேல் இறங்குகிற வரைக்கும் இயேசுவின் சீடர்களுக்கும் தாயாகிய மரியாளுக்கும் கூட அவர்கள் இருதயத்திலே எழுப்புதல் காணப்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். They might have good Bible training under Jesus Christ. இயேசுவின் மூலமாக அவர்களுக்கு வேத ஞானம் இருந்திருக்கலாம். Seminar training, full training, they had a good certificate in their hands. 3.5 years they were trained. 3.5 வருடங்கள் இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்டு வேத ஞானத்திலே அவர்கள் முதிர்ச்சி அடைந்தவர்களாய் காணப்படலாம். But there is no revival in their heart. ஆனால் அவர்கள் இருதயத்தில் எழுப்புதல் இல்லை. Revival came when the Holy Spirit of God filled them. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது அவர்கள் இருதயத்தில் எழுப்புதல் வந்தது. When the Spirit of God comes upon you, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்தால், He gives you fire. உங்களை அக்கினியினால் நிரப்புவார். He revives you. உங்களுக்கு எழுப்புதல் தருவார். Your heart will be filled with the Spirit of God. உங்களுடைய இருதயம் தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படும். You will have passion for God. தேவனுக்காக நீங்கள் செயல்படுவீர்கள். You will have a passion to build the kingdom of God. தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக நீங்கள் செயல்படுவீர்கள். Your fire will become a fashion. எழுப்புதலே உங்களுடைய ஜீவநாடியாக மாறும். Not the passion but the passion for God. உலகத்தரமான நாகரிகம் அல்ல, தேவனுக்காக பற்றி எரிகிற வைராக்கியம். To win souls for God. ஆத்துமாதாயம் செய்வதற்காக. To build the kingdom of God. தேவ ராஜ்யம் கட்டுவதற்காக. To work for the church. தேவ சபைக்காக. To work with the man of God, woman of God. தேவ ஊழியரோடு சேர்ந்து சேவை செய்வதற்காக. You will have commitment. அர்ப்பணிப்பு இருக்கும். Sacrificial life. தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. No fear at all. பயமில்லாத வாழ்க்கை. You will be bold enough even you are ready to give your life for Jesus Christ. உங்களுடைய ஜீவனையே கிறிஸ்துவுக்காக கொடுக்கிற அளவு உங்களுக்கு தைரியம் இருக்கும். When you can have that life. எப்பொழுது அந்த வாழ்க்கை வாழ முடியும்? When you are being filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது. The Spirit of God is all around us. பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் இருக்கிறார். Every day you should desire and ask that, Lord, I longing for you, come and fill me. ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று வாஞ்சியோடு ஆவலோடு நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். Praise him, worship him, in true faith you are receiving him. ஆவியோடும் உண்மையோடும் தேவனை துதிக்கும் பொழுது நீங்கள் அவரை பெற்றுக்கொள்வீர்கள். It's a promise given to all of us. Luke chapter 11 verse 13. Anybody who has the Father, he will fill you with the Holy Spirit. லூக்கா 11:13 படி யாரெல்லாம் பிதாவினிடத்தில் கேட்கிறார்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வார்கள். To overcome financial crisis, பொருளாதார நெருக்கடிகளை மேற்கொள்ள he will show you the way. தேவன் உங்களுக்கு வழிகாட்டுவார். He will speak to you. உங்களோடு பேசுவார். He will give you ideas. உங்களுக்கு திட்டங்கள் தருவார். What job you have to apply, for what you have to work, where you have to go, everything he will
speak to you within your heart, he will try to speak to you. எந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற எல்லா காரியத்தையும் கூட உங்களுடைய இருதயத்திலே அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். What to do, what not to do. என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, How to pray, how not to pray. எப்படி ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க கூடாது, How to give offerings, how not to give. எப்படி காணிக்கை கொடுக்க வேண்டும், கொடுக்க கூடாது, How to worship God, how not to worship God. எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க கூடாது, How to dress ourselves, how not to dress ourselves. எப்படி உடை அணிய வேண்டும், எப்படி உடை அணிய கூடாது, How to behave before people, before God, how not to behave before people and God. எப்படி ஜனங்களுக்கும் தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டும், எப்படி ஜனங்களுக்கும் தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ள கூடாது. The Holy Spirit of God will explain you. பரிசுத்த ஆவியானவர் விவரிப்பார், He will guide your steps. உங்களை வழிநடத்துவார், He will lead your life. உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவார், He gives you strength. உங்களை பலப்படுத்துவார், He gives you wisdom. உங்களுக்கு ஞானம் தருவார், He gives you understanding. புரிந்து கொள்கிற ஞானம் தருவார், He gives you good counsel. உங்களுக்கு ஆலோசனை தருவார். Step by step he will lead you, and he will also create a God fear in your heart, so that you will have a fear of God. You will have fear for God's word. படிப்படியாக நடத்துவார். மாத்திரமல்ல, தேவ பயத்தை உங்கள் இருதயத்திலே உருவாக்கும் பொழுது நீங்கள் தேவனுக்கு ஏற்புடையவர்களாக வாழ்வீர்கள். Not the worldly fear, but the holy fear of God. உலகத்தரமான பயம் அல்ல, தேவனுக்கு ஏற்புடைய பயத்தை அவர் தருவார். So shall we pray? நாம் ஜெபிப்போமா? How many would like to invite Holy Spirit of God? பரிசுத்த ஆவியானவரை நாம் வரவேற்போமா? Every young man need it. வாலிபர்களுக்கு தேவை, Every young woman need it. வாலிப பெண்மணிகளுக்கு தேவை. You read it. Isaiah 11:2 says that. ஏசாயா 11:2 படி, Spirit of the Lord shall rest upon him. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது, The spirit of wisdom and understanding, the spirit of counsel and might, and the spirit of knowledge, and the spirit of the fear of God. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவி, ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவி, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவி என்று பார்க்கிறோம். ஒருவேளை உங்கள் வீட்டிலே இருக்கிற மக்களுக்கு பயம் இல்லை என்றால், பயபக்தி இல்லை என்றால், தேவனிடத்தில் கேளுங்கள். தேவன் உங்களுக்கு பயபக்தியுள்ள ஆவியை கட்டளையிடுவாராக. உங்கள் பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களை விட அதிகமாக, உங்களை விட பக்தியில மேலானவர்களாக அவர்கள் மாறும்படி தேவன் கிருபை கொடுப்பார். நாம் ஒரு கையை மேலே உயர்த்தி, ஒரு கையை இருதயத்தின் மேல் வைத்து, ஆண்டவர் உம்முடைய ஆவினால் என்னை நிரப்பும் என்று கேட்போமாக. Father, we thank you, Jesus. பிதாவே, உமக்கு நன்றி. The anointing of the Holy Spirit come upon your people. பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் பிள்ளைகள் மேல் வரட்டும். Let everyone be filled and be touched by the power of God. ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படட்டும், அவரால் தொடப்படுவார்களாக. Anoint your people, my Jesus. உம்முடைய பிள்ளைகள் அபிஷேகியும். Let everyone be filled with the Spirit of God. ஒவ்வொருவரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவார்களாக. Holy Spirit, teach us how to obey God's word. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை பரிசுத்தாவியை கற்றுக் கொடுப்பீராக. Holy Spirit, teach us how to have fear of God. தேவ பயம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பீராக. Holy Spirit, teach us to read God's word, to understand God's word. பரிசுத்த ஆவியானவரே, தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்கிற ஞானத்தை கொடுப்பீராக. Now I see the Spirit of God is moving in the midst of us. பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். Everybody praise him. ஒவ்வொருவரும் தேவனை துதியுங்கள். He will fill you. அவர் உங்களை நிரப்புவார். He will anoint you. அவர் அபிஷேகிப்பார். He is the great comforter. அவர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். Holy Spirit of God is the great comforter. பரிசுத்த ஆவியான தேவன் தேற்றுகிறவர். He comforts you, my brother and sister. சகோதர சகோதரிகள், அவர் உங்களை தேற்றுவார். He will heal your broken heart. உங்களுடைய உடைந்த உள்ளத்தை அவர் சுகமாக்குவார். He will take away depression from your life. உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மன அழுத்தத்தை எடுத்து போடுவார். No more depression. மன அழுத்தம் இருக்காது. No more disappointment. துவண்டு போகுதல் இருக்காது. You will rejoice in God and say, there is a God for me. தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற மனமகிழ்ச்சியோடு நீங்கள் களி கூறுவீர்கள். He will take care of me. அவர் என்னை பார்த்துக் கொள்வார். Cast your cares upon him. உங்களுடைய பாரங்களை அவர் மேல் வைத்து விடுங்கள். He will take care of your life. அவர் உங்கள் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார். Thank you for filling me with the Holy Spirit. பரிசுத்த ஆவியினால் நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. Every day, me to live on this earth, Lord, I need the Spirit of God. பூமியில வாழ்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். Spirit of God, the greatest revivalist, come into my heart and let the flames of fire be in my heart. உலகத்தில் இருக்கிற சிறந்த எழுச்சியாளராய் காணப்படுகிற பரிசுத்த ஆவியானவரே, எனக்குள்ளாக வாசம் பண்ணுவீராக. என்னை நீர் வழிநடத்துவீராக. In Jesus' mighty name we pray. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. Amen. ஆமென். இந்த தேவ செய்தியினால் பயனடைந்த உங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இப்படிப்பட்ட அநேக தேவ செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் PJ ஸ்டீபன் பால் என்னும் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்படி செய்யும் பொழுது எல்லா தேவனுடைய செய்திகளை கூட நீங்கள் விரைவிலே பார்க்க முடியும். இதனால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அநேகருடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. இனி ஏன் தாமதம்? உடனடியாக நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கிறது என்றால்
ஆவியானவர் உங்களோடு பேசுவார் என்றால் இந்த லைஃப் சேஞ்சிங் டிவி நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் உங்கள் நன்கொடைகளை அனுப்பலாம். செக் மூலமாகவும், டிடி மூலமாகவும், எம்ஓ மூலமாகவும் அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலமாகவும், இல்லையெனில் ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் ஆராதனைகளில் கலந்து கொண்டு தேவதாசரை சந்தித்து உங்கள் நன்கொடைகளை நீங்கள் கொடுக்கலாம். எங்களுடைய வங்கி விவரங்கள்: PJ ஸ்டீஃபன் பால் மினிஸ்ட்ரீஸ், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கவுண்ட் நம்பர் 3527433459. IFSC கோட் SBIN 000272. பத்மராவ் நகர் பிரான்ச், சிக்கிந்திராபாத், பின்கோட் 500025. உங்களுடைய ஜெப உதவிக்கு திரையில் காணும் அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கின்றோம். PJ ஸ்டீஃபன் பால் என்னும் முகநூல் பக்கத்தின் மூலமாகவும், PJ ஸ்டீஃபன் பால் மினிஸ்ட்ரீஸ் என்னும் யூடியூப் சேனல் மூலமாகவும், pjstephenpaul.org என்னும் இணையதளத்தின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். அன்பான நேயர்களே, இந்த கனமான ஊழியத்தை செய்யும் எங்கள் குடும்பத்திற்காக உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.